ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சார் சுவையடசில். வாங்க இன்றைக்கி நல்ல ஒரு கமன்னு தக்காளி தேங்காய் சட்னி ஒன்று பண்ணலாம் டிஃபனுக்காக. இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். தீய விடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கலருக்காக இன்றைக்கி காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துருக்கிறேன். அது இல்லைன்னா நம்ம நார்மல் சில்லியே போட்டுக்கலாம். சிகப்பு மிளகாய் ஒரு 4-5 நம்ம போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் அது நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 5 தக்காளி பழத்தை எடுத்து நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வந்து மசிய வதக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கி நல்லா மையிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் சின்னதாக ஒரு துண்டு அளவு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சட்னி எல்லாத்துக்கும் நம்ம புளி கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து அந்த டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேங்காயும் நல்லா வதங்கினதும் ஒரு சின்னதாக ஒரு கைப்பிடி அளவுக்காக நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு லைட் க்ரீன் அங்கங்கே இருக்கிற மாதிரி சட்னியில் இருக்கிற மாதிரி நான் வந்து எனக்கு வேணும் அப்படின்றனால அது சேர்த்துருக்கேன். இதை சேர்க்காமலும் நம்ம அரைச்சிக்கலாம். இது கொத்தமல்லி தழையும் போட்டு அதை நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தக்காளி தேங்காய் சட்னி ரெடி. இதை நீங்கள் சுட சுட இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்து பொன்னிறமாக வறுபட்டதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சோன்னா நம்மளுக்கு கமன்னு தக்காளி தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுங்க. இது சாப்பிட்டு பார்க்க அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. கருவேப்பிலை போட்டு சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு எந்த சட்னியாக இருந்தாலுமே இந்த தாளிப்பு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம வந்து இந்த சட்னிக்கும் நம்ம தாளித்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அந்த ருசி தெரியும். பாருங்கள், நல்ல பார்க்கவே ஒரு செம்ம டெலிஷியஸாக கலர்ஃபுல்லாக யம்மியான ஒரு தக்காளி தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.